சமயத்து என்ன எவ்வளவு நிக்கிற? ஒன்றும் இல்லடா, அனிச்சியே பியூட்டி பார்லர் கூட்டு போட்டு காத்து நிக்க மாட்டான். இறங்கடா நாமளும் நீ பண்ண வாடா வாடா. அவன் தான் ரோஷன் கட்டவன் விடத்த வந்து நிக்கானண்டா. நீமா ஏறு, அவனே ஒரு சுரண கட்ட. நான் ஏறு போறதுக்கு வாடா போறதுக்கு. அங்க இருந்து மூத்தோர் சாய் உருண்டு வச்சிட்டு வாராய். என்ன எல்லாம் ஒரு மனுஷனா நீ? அவன் நம்ம கூட்டாளிவா, அவன் மூஞ்சுக்கு அப்படியாடா காய்க்கிற நீ? இங்க பாரு இங்க பாரு, நீ ஒரு விஷயம் ஒரு உதாரணம் சொல்ற வடிவா கேட்டுக்கணும் சரியா? இப்ப சொறி நாய் இருக்கல்வா, சொறி நாய் பூல் நாயை பார்த்து எண்டைக்காச்சும் ஒரு நாள் அந்த சொறி நாய் நம்ம பியூட்டி பார்லர் போய் அழகானு நினைச்சிருக்கியா? எனக்கு செல்ல எரும மாடு கருப்பா இருக்கு, பசு மாடு வெள்ளையா இருக்கு. பசு மாடு வெள்ளையா இருக்குங்கிறதுக்கான எரும மாடு ஏதாச்சும் கிரீம் ஆகி போச்சுதா? இந்த மனுஷன் மட்டும் ஏன்டா அல்லாஹ் படைச்ச அழகு காணாண்டு நினைச்சு ஏன்டா அவன் இப்படி போய் அந்த கிரீம் இந்த கிரீம் அது இதெல்லாம் வாங்கி உடம்புல ஹராமானத்தை எல்லாம் நீ கிரீம் போடுறாக்களை எல்லாம் பண்டிகை சொல்றா? நான் சொல்றத கேளு. அல்லாஹ் படைச்ச அழகு காணாண்டு இன்னும் கொஞ்சம் அழகை சேர்க்கணும்னு மனுஷன் நினைக்கான், விளங்குதா? ஆனா அது வந்துட்டு ஒரு பாவம்டா. சரி மச்சான், இப்ப அல்லாஹ் அழகத்தான மச்சான் விரும்புறான். அல்லாஹ் அழக விரும்புறான். எது தெரியுமா அழகு? பாரு, நம்ம வெள்ளிக்கிழமையில தாடி ஷேவ் பண்றோம், மீசையை ஷோட் பண்றோம், தலைமுடி வெட்டுறோம், அதே மாதிரி குளிக்கும், நல்ல உடுப்பு போடுறோம், அழகா அதாவது அழகா நீட்டா இருக்கமே. அந்த அழகத்தான் அல்லாஹ் விரும்புறான். நாத்த ஊத்தம் இல்லாமலுக்கு வாழ்ற மனுஷன் அதைத்தான் அல்லாஹ் விரும்புறானே ஒளியே. கண்ட பண்டி கிரீம் அந்த கிரீம் இந்த கிரீம் எல்லாம் போட்டு அழகுபடுத்துறத அல்லாஹ் விரும்பல. இந்த மனுஷன்கள் என்ன நினைக்கானுச்சுன்னா, அல்லாஹ் நம்மள படைக்கல ஏதோ குறை வச்சு படைச்சிட்டான். மிஞ்சின சக்தியா இப்ப நீ இருக்காய் கொஞ்சம் கருப்பா இருக்காங்கிறதுக்காண்டி நீ என்ன நினைக்க, அல்லாஹ் நம்மள கருப்பா படைச்சிட்டான். நம்மள அல்லாஹ் படைச்ச படைப்பு புள்ள நாம வெள்ளையாகும் பண்ணி நினைக்காய். அப்படித்தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கா இந்த உலகத்துல. அதுக்காண்டிதான் அவடத்தை வச்சு நான் அவனோட கோவத்துல அப்படி வந்து விளங்குதா? ஆனா இங்க பாரு, ஒரே ஒரு விஷயம் தான் மச்சான், நம்மள அல்லாஹ் அழகா படைச்சிருக்கான். யாரு எப்படி இருந்தா சரியா இருக்க மாட்டேன் அவன் விரும்பி அதை படைச்சிருக்கான். அதுதான் உண்மை, விளங்குதா? அதை தாண்டி நாம இன்னும் இது அழகானா இன்னும் போகணும்டா, இது நோயில தான் போய் முடியும். நோய் அடுத்தது பாவம். எடு கொஞ்சம் அவன் நிக்கிற இடத்த கொஞ்சம் இறக்கிடும். எவ்வளவு வருமானு கேட்கறதுக்கு இந்த கொண்டாடிய கூட்டிட்டு போ. அதானே இவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்களே. நான் சொல்லியா திருந்த போறீங்க? அல்லாஹ் சொல்லி நபி சொல்லி குர்ஆன் சொல்லி கேட்காத நீங்க நான் சொல்லியாடா கேட்க போறீங்க? ஏண்டா முண்டம்